ஹாய், வெல்கம் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். டெய்லி ருட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ரெசிபீஸை பார்க்க போகிறோம். நான் இதுக்காக என்னென்ன துணி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது ஒரு 12 o'clock எடுத்த வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவில் வந்து நான் கறி ஷாமியா தான் செய்ய போகிறேன். மட்டனை 100 கிராம் இருக்குங்க. துவரம்பருப்பு எடுத்துருக்கிறது நான் கை அளவுலாம் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறமா 2 ரெட் சில்லி, உங்கள் காரம் எடுத்துக்கிற மாதிரி ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். பசங்க வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றனால நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதுமா பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு போதும், ரொம்ப அதிகமாக போடாதீங்க, ஏன்னா அந்த ஷாமியாக உடைஞ்சிடும். ஸோ ஒரு ஆனியன் போட்டிருக்கேன் மீடியம் சைஸு, அதுவும் கட் பண்ணி போட்டுக்குங்க. ஒரு கடாயை எடுத்து அந்த மட்டனை போட்டுக்குங்க. போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 1.5 கிளாஸ் தண்ணி போடுங்க. சரிங்களா? மட்டன் சப்போஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. கொஞ்சம் பாதி வெந்தாலே போதும், எல்லாம் வேக வைக்க வேண்டாம் மட்டனை. சரிங்களா? இது லவங்க, பட்டை, ஏலக்காய்லாம் போடுங்க. என்கிட்ட பட்டை இல்லைனால நான் பட்டை போடலை. நல்லா கொதிச்சிட்ட பிறகு நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன், இந்த தால்னா, அது எல்லாமே சேர்த்துக்குங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நேரம் அது வேகட்டும். வேகின பிறகு நான் கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகா பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் இதெல்லாம் கலந்து விட்டுருங்க. இது 2 மசாலா தாங்க இதில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு எந்த மசாலும் நான் ஆட் பண்ண மாட்டேன். இதில் தண்ணி வந்து ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதான் அரைக்கணும். தயிர் குழம்பு தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ தயிர் வந்து ஒரு 3 கப்பு இருக்கும் நான் எடுத்துருக்கிறது. அதில் வந்து துவரம்பருப்பு நான் கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் ஆக்கி வச்சுருப்பேன் எப்போவுமே. ஏன்னா பசங்களுக்கு சாயந்தரம் வேணால் ஸ்நாக்ஸ்லாம் தேவைப்படுது இல்லையா. ஸோ இந்த கடலை மாவு எனக்கு யூஸ் ஆகும். அதனால் நான் தண்ணியை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அது கரைஞ்சிடும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு ஜல்லாடை எடுத்து, ஒரு பவுல் எடுத்து ஜல்லாடை வச்சுட்டு அது நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிறது அந்த தயிரில் ஏடுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துடணும். கட்டி கட்டியாக இருக்கும், கீழே நிற்கும்னா அதை இதெல்லாம் வேஸ்ட்டான இதெல்லாம் வந்துடும் அதுலேயே. ஸோ அதுக்கு எனக்கு சரியாக சொல்ல தெரியலைங்க. இதுக்கு தயிர் குழம்புக்கு வந்து 2 ஆனியன் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தயிர் குழம்புக்கு வந்து ஆனியன் தாங்க, எதுவும் தக்காளி எல்லாம் எதுவும் இல்லைங்க இதில். ஸோ ஒன்லி ஆனியன் வச்சு தாங்க இது செய்ய போகிறேன், தயிர் குழம்பு. ஸோ எல்லாம் கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு பேனில் வந்து கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெயை போட்டிருக்கேன் ஆல்ரெடி. சரிங்களா? அந்த வீடியோவில் இது கட் ஆகிடுச்சு. சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 2 ஒடிச்சு போடுங்க போதும். அப்புறமா வெந்தயம் 1/4. ஸோ எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் வறுத்துக்குங்க. அப்புறமா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருக்குங்க. ஏன்னா கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். கொஞ்சமாக உப்புக்கு விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கட்டும். இந்த கலர் ஆன பிறகு வெங்காயம் நாங்கள் அதை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தயிர், அது எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி போட்டு கூட நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அது கொதிக்கும் போது நல்லா திக்காயிடும் அந்த தயிர். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொதிக்கிட்டோம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப டார்க் எல்லோவாக ஆகிடும், அதனால் வேண்டாம். இப்போ உங்களுக்கு கலர் தெரியாதுங்க, அது கொதி வரும்போது தான் கொஞ்சம் அங்கே அந்த எல்லோனஸ்ஸே தெரியும். நல்லா கொதிக்கிட்ட பிறகு நீங்கள் வேணால் காரத்துக்கு வந்து நான் மிளகா பொடி போட்டிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுவும் நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலோட வாசனை போயிடும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. சரிங்களா? ஸோ நல்லா கலக்கி கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க இது தயிர் குழம்பு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இது காம்பினேஷன் வந்து இந்த மாதிரி ஷாமியா அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டும், கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ஆறிடுச்சுங்க இந்த மசாலா மட்டனு ஷாமியாவோடது. ஸோ இது இப்போ கிரைண்ட் பண்ணிடலாம் வாங்க. ரொம்ப சாஃப்டாக அரைக்காதீங்க, கொஞ்சம் கொரப்பாகவே கிரைண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?
சப்பலுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அரைக்க முடியலன்னா கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அதுக்குன்ட்டு ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கட்டியாக இருந்தாலே போதும். ரொம்ப தண்ணி இருந்தால் அந்த ஷேப் வராது, கையிலேயே ஒட்டிடும். எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக இருந்தால். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் இந்த மாதிரி ஷேப் தான் பண்ணியிருக்கேன். முதல்லலாம் எங்கள் அம்மா வீட்டிலனா ரவுண்டாக தான் ஷேப் தான் எனக்கு தெரியும். எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. இது மாமியார் வீட்டில் செய்வாங்க இந்த மாதிரி இந்த ஷேப்பு. ரொம்ப ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதுலாம் எனக்கு சரியாக வரவே இல்லை. அப்புறமா பண்ண தான் அங்கே வந்தது. இந்த ரெசிபிஸ்லாம் எங்கள் மாமியார் செய்கிற மாதிரி தான் இது போட்டிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரவுண்ட் ஷேப்பும் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். சாமியோட மாவு மீதி இருந்தானா டிஃபன் பாக்ஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 2 days வச்சாலே போதும். ஏன்னா இது கை போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஒரு 2 days வச்சுக்கினா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடான பிறகு நாங்கள் இந்த செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த டைமண்ட் ஷேப்பில் ஷாமியாமா இது அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டன் வாஷ் பண்ணும்போது அந்த இந்த கொழுப்பு இருக்கக்கூடாது, அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வெறும் மட்டன் தான் இருக்கணும், வேணும் போன்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும். இது காரக்குழம்புத்துக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம என்ன பண்ணுவாங்க, காரக்குழம்புலாம் செஞ்சு வச்சுருப்போம் இல்லையா, அப்போது மறுநாள் இருந்தால் தொட்டுக்க எதுவும் இல்லைனா என்ன பண்ணுவாங்க, வெளியிலேருந்து வடை வாங்கி அது ஒரு 2 மணி நேரத்துக்காக அதுலேயே போட்டு வச்சுருவாங்க. நல்லா ஊறி இருக்குங்க. ஸோ அதை எடுத்து சாப்பாடு கூட வேறு சாப்பிட்டா சூப்பராகவே இருக்கும். மசால் வடை தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அதே மாதிரி தான் எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷாமியா இருக்கு இல்லையா இவங்க செஞ்சு அது வந்து தயிர் குழம்புல போட்டு வச்சுருவாங்க. அதுவும் இதே மாதிரி தான் நல்லா உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இவருக்காக மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன் அது. சரி இவரும் வந்துட்டார், சர்வ் பண்ணிடலான்னு சொல்லி தாங்க சாப்பாடு லன்ச் டைம் வந்துடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. என் பசங்களுக்கு இந்த ஷாமியானா மட்டன் ஷாமியானா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு ஒரு தூக்கம் போட்டாச்சுங்க. ஒரு ஈவினிங் போல் அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்தனால நானும் இதே சாக்கில் டீ போட்டுக்கினேன். ஸோ அம்மாவுக்கும் எனக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அம்மா இங்கே தான் இருந்தாங்க வீட்டில். ஸோ இருந்த பிறகு அவங்க குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து போயிட்டாங்க. அப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, பெட்ஷீட்லாம் போட வேண்டியதாக இருந்தது. ஸோ பெட்டுக்கு ஸோ அதெல்லாம் போட்டுடலாம். இந்த டஸ்ட்டில் அடிக்க வேண்டியதாக இருக்குது, ஃபேன்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இவர் போயிருக்காரு, இவர் வந்தால் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறமா நான் இதுக்காக ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். துணி பாருங்கள், இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேங்க, இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த நைட்டி என்கிட்ட இல்லை கலரு. துணியெல்லாம் சூப்பராகவே இருக்குது. சுடிதார் வந்து நான் அன்றைக்கி சொன்னிருந்தேன் இல்லையா, லைனிங் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி, இன்னுமே தரலை. இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, இனிமேல் தான் பார்க்கணும். பையனுக்கு எடுத்தது பேண்ட்டு ஷர்ட்டு. ஸோ ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து மேக்ஸில் தாங்க எடுத்தது. ஷர்ட் வந்து 499, பேண்ட் வந்து 800 ஆகுதுங்க, 799. ஸோ இது தாங்க பக்ரீத்க்கு அவனுக்காக வாங்கினது. இது வந்து பொண்ணுக்கு வாங்கினது. ஸோ மேக்ஸ்க்கு அங்கே கிடைக்கல, அதனால் வேறு கடையில் போய் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும், ஏன்னா ரொம்ப லாங்காக இல்லை, நீ கீழே தான் வரும். ஸோ இது 790 ஆகிடுச்சிங்க. ஸோ இதுக்கு லெகினாக வந்து மேக்ஸில் தான் எடுத்திருந்தேன். 2 லெகின்ஸ் எடுத்திருந்தேன். இதுக்கு எல்லோ கலர் தான் இதுக்கு எனக்கு மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ஸோ எல்லோ தான் இதுக்கு மேட்ச்சு. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன் பீச் கலர், அவகிட்ட இல்லைன்னு சொல்லி. அங்கே பக்ரீத்க்கு எடுத்துகிற துணி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைபர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.